10th Max Chapter 2 Numbers and Sequence, Example 2.43. In a geometric progression, the fourth term is 8 by 9 and the seventh term is 64 by 243. Find the geometric progression. So, questionல fourth term கொடுத்துட்டாங்க, அதாவது T4 கொடுத்துருக்காங்க, and then seventh term T7 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் வச்சு geometric progression அந்த சீரீஸை அந்த சீக்வன்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபோர்த்து டேர்ம் கொடுத்துருக்காங்களா, ஃபோர்த்து டேர்ம்னா நம்ம எப்படி எழுதலாம், T4ன்னு எழுதலாம். ஃபோர்த்து டேர்ம் வந்து T4ன்னு எழுதலாம். ஸோ அது வந்து 8 by 9 கொஷனில் கொடுத்துருக்காங்க. T4 அப்படின்னா TN ஃபார்மேட்டு, ஜிபியில் TN அப்படின்னா AR பவர் n மைனஸ் ஒன்னா. இப்போ TN n வந்து 4, ஏன்னா ஃபோர்த்து டேர்ம் இல்லையா. ஸோ T4 is equal to AR பவர் என்னுக்கு பதிலாக என்ன போடணும், 4 போடணும், ஏன்னா ஃபோர்த்து டேர்ம் தானே. ஸோ 4 மைனஸ் 1, அப்போ AR இன்டூ A இன்டூ R பவரில் 4 மைனஸ் 1 3. ஓகேவா. ஸோ இப்போ ஏஆர் பவரில் கியூப்னு எழுதணும். ஏஆர் கியூப் ஈக்குவல் டு 8 by 9ன்னு எழுதலாமா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கணும். அடுத்தது செவன்த்து டேர்ம் கொடுத்துருக்காங்களா, அப்போது செவன்த்து டேர்ம்னா T7 எடுப்போமா. T7 வந்து 64 by 243ன்னு சொல்லிட்டாங்க. சேம் திங், இப்போ T7னா TNல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ இப்போ இங்கே T7 இல்லையா. ஸோ ஏஆர் 7 minus 1. இப்போ AR பவர் 6. ஸோ AR 6ன்னு எழுதலாமா. T7க்கு பதிலாக AR பவரில் 6 எழுதணும்னா 64 by 243. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதே மாதிரி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்லையும் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் வந்து ஃப்ரேம் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம A கண்டுபிடிச்சிட்டு D கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறமா இந்த சீரீஸை கண்டுபிடிப்போமா. A வேல்யூ D வேல்யூ வச்சு, ஸோ A மைனஸ் D A ப்ளஸ் D, ஓகேவா. அதை யூஸ் பண்ணி அந்த ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி அந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் ஆர் சப்ராக்ஷன் தான் பண்ணுவோம், ஏன்னா அப்போ தான் நமக்கு A அண்ட் D வேல்யூ கிடைக்கும். பட் இதுவே ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எடுக்கும்போது இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணால் தான் நமக்கு A வேல்யூ அண்ட் காமன் ரேஷியோ R வேல்யூ கிடைக்கும். சரிங்களா. அப்போ தான் ஜென்ரல் டேர்ம் வச்சு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்கிற டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒரு சீக்வன்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஓகேவா. இதில் ஏஏ கேன்சல் ஆகிடும், ஆர் கியூபு இதில் ஆர் கியூப் கேன்சல் ஆகிடும். அப்போ இதில் ரிமைனிங் இங்கே 6 இருக்கா, இதில் ஆர் கியூப் மட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் ஆர் கியூப் இருக்கும் இல்லையா. ஸோ ஆர் கியூப் ஈக்குவல் டு, இப்போ இது பாருங்கள், ரெண்டு ரேஷியோவா, அதாவது ரெண்டு ஃப்ராக்ஷனை நம்ம டேரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ராக்ஷனை என்னவா மாற்றணும்னா மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் அப்படியே எழுதிட்டு இந்த டிவிஷனை தூக்கிட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுட்டு டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா இந்த ஃப்ராக்ஷன், இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதணும். 8 by 9ன்னு இருக்குது, 9 by 8ன்னு மாறுமா, இப்படி எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 8 8s are 64. 8 8s are 64. ஸோ 8 into 9 by 243ன்னு இருக்கா. இப்போது இது என்ன பண்ணலாம், நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணி பார்ப்போம். 3 3s are 9, 3 8s are 24, பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட்டு இங்கே 3 இருக்குது, இங்கே 81 இருக்கா. ஸோ திரும்பவும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. இது 1 டைமு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 2s are 6, பேலன்ஸ் 2 இருக்கும். 3 7s are 21. ஸோ 8 by 27. ஸோ ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ பாருங்கள், நமக்கு ஆர் தானே வேணும். ஸோ ஆர் ஈக்குவல் டு, இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா கியூப் ரூட்டாக மாற்றுறோம். இங்கே இருக்கிற கியூப் இங்கே வரும்போது கியூப் ரூட்டாக மாறும். சரியா. 8 by 27. இப்போ நம்ம கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். 8க்கு கியூப் ரூட்டு, 8க்கு கியூப் ரூட் போட்டோன்னா 2, ஓகேவா. அதே மாதிரி 27க்கு கியூப் ரூட் போட்டோன்னா 3. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 by 3. எப்படின்னா இப்போ 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கும், 3யை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 27 கிடைக்கும். அதனால தான் 8ஓட கியூப் ரூட்டு 2, 27ஓட கியூப் ரூட்டு ஆர் 3. இப்போ ஆர் வேல்யூ கிடைச்சிருச்சா. நெக்ஸ்ட்டு ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஆர் வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஏ இன்ட்டு ஆரோட வேல்யூ 2 by 3, 2 by 3 the whole கியூப்னு போடணும், ஈக்குவல் டு 8 by 9. இப்போ இது இங்கே சால்வ் பண்ணலாம். ஏ இன்ட்டு 2வை கியூப் பண்ணால் 8, 3யை கியூப் பண்ணால் 27, ஈக்குவல் டு 8 by 9. ஏ ஈக்குவல் டு இந்த 8 by 9 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போது இந்த 8 by 27ன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது டிவிஷன் ஆகுமா.
என்ன ஆகும், டிவிஷன் ஆகும் இல்லையா. ஸோ 8/27. நவ் ஏ ஈக்குவல் டு 8/9. ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸை டேரெக்டாக டிவைட் பண்ண முடியாது, அதனால் என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷனை மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணணுமா. 8/9 நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த டிவிஷனை தூக்கி மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் டிவிஷன், டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும் சரியா. ஸோ 27/8 எழுதணும். 8 கேன்சல் ஆகிடும். 9 டேபிளில் 27 3 டைம்ஸா, ஏ ஈக்குவல் டு 3. ஸோ ஏ வேல்யூ 3யா. இப்போது ஏ அண்ட் ஆர் தெரியுமா, என்ன செய்யலாம், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஃப்ரேம் பண்ணலாமா. ஸோ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் வந்து எப்படி நம்ம எழுதுவோம், ஏஆர் ஸ்கொயரா. ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 3யா. அப்போனா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 3, அடுத்தது ஏஆர் 3 இன்ட்டு 2/3யா. ஸோ 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2, ஏஆர் இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்து ஏஆர் ஸ்கொயர் 3 இன்ட்டு 2/3, இதுக்கு ஸ்கொயர் போடணும் இல்லையா. ஸோ 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4/3 ஸ்கொயர் பண்ணால் 9. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 3 3 is 9. ஸோ 4/3. தட் இஸ் அதில் என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு ஏவா, அப்போது 3, ஏஆரா 2, அடுத்து ஏஆர் ஸ்கொயரா 4/3.